செய்யறது அந்த பார்க்க போறோம். உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் 20 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனா நான் உங்களுக்கு ஒரு சானிடைசர் வாட்ச் போடுறேன்னு. சானிடைசர் வாட்ச் செய்யற வீடியோ போடுறேன்னு. அதனால இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். சரி வாங்க லேட் பண்ண வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சானிடைசர் வாட்ச் பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான வாட்ச் எடுத்துக்கின்னு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் கைட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சானிடைசர் தேவைப்படும். அப்புறம் ஒரு சிரஞ்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் தேவைப்படும். இந்த மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சானிடைசரில் இருக்கிற ஸ்ப்ரேயர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எம்சில் தேவைப்படும். அவ்வளோதான், இது வச்சே நம்ம செய்யலாம். நீங்கள் முதல்ல வாட்ச் எடுத்துக்குன்னு இந்த மாதிரி இது இருக்குல்ல டைம் டேட் செட் பண்ணுறது, அது இந்த மாதிரி கைட்டி எடுத்துக்குன்னு உள்ளே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஸ்ப்ரேயர் எடுத்துக்குன்னு இதுக்குள்ளே கரெக்டாக போகுதான்னு ஃபிட் பண்ணி பாருங்கள். இது கரெக்டாகவே போகுது. இப்போ இது லீக் ஆகும் நீங்கள் சானிடைசர் இதுக்குள்ளே ஊற்றினா. அதனால நம்ம இதை சுற்றி எம்சில் ஓட்டணும். எம்சிலில் 2 காம்போனன்ட் கொடுத்துருப்பாங்க, டிசைன் பேஸ் அப்புறம் ஹார்ட்னர்னு 2 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஒன்றா ஃபஸ்ட் கைட்டு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம 2 எம்சிலுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம இதை வாட்சில் ஓட்டணும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி பக்கத்தில் நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த ஓரத்துலலாம் நல்லா ஓட்டணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்களா, இதை இங்கே வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த லைன் வரைக்கும், இந்த உள்ளே இருக்கிற லைன் வெளியில் இருக்கிற லைன் வரைக்கும் நம்ம நல்லா ஓட்டிக்கணும். இந்த மாதிரி பின்னாடி பக்கம் எல்லாம் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி பக்கம் ஓட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கின்னு இதை பாக்ஸ் ஷேப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை நல்லா ஒட்டிக்கோங்க. பாருங்கன்னா ஒரு பக்கம் ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஒட்டிக்கணும், இந்த பக்கம் ஆஃப் தான் ஓட்டணும். ஹோல்ஸ் போட்ட பக்கம் ஒட்டக்கூடாது. இது வரைக்கும் தான் ஓட்டணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தெரியாமல் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஒட்டிக்கின பிறகு இந்த இடத்துல மட்டும் ஒட்டிக்கலாம். நான் இந்த பக்கம் ஒட்டி எடுத்துக்கினேன். அப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் எங்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி டிம்மாக இருக்கும். நீங்கள் அப்போ இதில் கொஞ்சமாக சானிடைசர் பக்கத்துலலாம் புகம் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சிக்கினே இருந்தீங்கன்னா அது போயிடும். இப்போ இதை நீங்கள் அப்படியே 1 hour வச்சுடுங்க. 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 hour ஆயிடுச்சு. 1 hour பிறகு இது நல்லாவே காஞ்சி இருக்கு. அப்புறம் உங்களோட இந்த ஸ்ப்ரேயர் எடுத்து இதுக்குள்ளே ஒழுங்காக போகுதான்னு வச்சு பாருங்கள். இது ஒழுங்காகவே போகுது. அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் சானிடைசர் ஃபில் பண்ணணும். சிரஞ்ச் எடுத்துக்கின்னு நீங்கள் இதில் சானிடைசர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் சானிடைசர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் இது ஊற்றுறப்ப உங்களுக்கு லீக் ஆகலைன்னா நீங்கள் இது கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். A few moments later.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இதில் சானிடைசர் ஃபில் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரேயர் கூட ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது ரொம்பவே நல்லாவே வேலை செய்யுது. இது எங்கேயுமே லீக் ஆகலை பாருங்கள். ஸோ இது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி கட்டிக்கலாம், இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும், இப்படி கழுவிக்கலாம். நீங்கள் இது எப்படி ரீஃபில் பண்ணணும்னா, இந்த ஸ்ப்ரேயரை அப்படியே திருப்பி கட்டிட்டு திருப்பி சிரஞ்சில் சானிடைசர் ஃபில் பண்ணி ஊற்றிட்டு திருப்பி இதை எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் செகண்ட் கிளிப்பையும் தேர்ட் கிளிப்பையும் கவனிச்சிங்கன்னா செகண்ட் கிளிப்பில் இந்த மாதிரி இருந்திருக்காது. தேர்ட் கிளிப்பில் தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கிளிப்பில் பண்ணப்போ வந்து எனக்கு கொஞ்சமாக லீக்கேஜ் இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே கொஞ்சமாக எம்சியில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு லீக் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அது ஒழுங்காக வேலை செய்யுது. எனக்கு இப்போ இது ஒழுங்காக வேலை செய்யுது. ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க. குறைஞ்சது 20 செகண்ட்ஸ்க்காச்சும் கை கழுவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.